தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நல்ல இங்கிலீஷ் டிஷ் பண்ண போறோம். இங்க இங்கிலீஷ் பீப்பிள்லாம் நிறைய பை சாப்பிடுறாங்க. ஸோ அந்த பையில நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய போடலாம் இந்த பையில. மேலே நம்ம பேஸ்ட்ரியும் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட்ரி நம்ம பேஸ்ட்ரி ஷீட் நம்ம இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. நீங்கள் பேஸ்ட்ரி ஷீட் ரெடிமேடாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்ரி ஷீட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல நமக்கு பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அவனில் வைக்கக்கூடிய டிஷ் நமக்கு. அதனால் நல்லா இந்த மாதிரியான ஹெவியான அவன் டிஷ் நமக்கு வேணும். ஸோ நான் இந்த ஷேப்பில் பண்ண போகிறேன். அதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சிங்கிளாக சர்வ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு இது மாதிரி பண்ணலாம். இது ரம்கின்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா இந்த சைஸில் வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு நல்லா ஒரு போர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 குட்டியாகவும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒன்று பெருசாகவும் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அவன் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது கூட காய்கறிகள்லாம் நல்லா போடலாம். ஸோ நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் ஆக்சுவலாக போடலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன போட போகிறேன்னா உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரி, அதுவும் கொஞ்சம் போட போகிறேன். கூட மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கேரட் நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வெங்காயம் நல்லா ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி சைஸ்க்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெட்ஜஸ் மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் புதினா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் புதினா போடுறேன். மேலே டெக்கரேஷனுக்காக தான் இது போட போகிறேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பார்ஸ்லி, அவங்க இங்கிலீஷ் ஹர்ப் சொல்லுவாங்க. ஸோ இது கிடச்சா போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது கொத்தமல்லிலாம் கூட போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது கூடவே நீங்கள் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பட்டர்நட் ஸ்குவாஷ் அப்படின்னு ஒரு வெஜிடபிள் கிடைக்கும். ஸோ அது கிடச்சினா அது நல்லாயிருக்கும். பட்டர்நட் ஸ்குவாஷ் அண்ட் பொட்டேட்டோ நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எட்மம் பீன்ஸ்னு ஒன்று விற்பாங்க, அதுவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் சிக்கன் அண்ட் மஷ்ரூம் பை அதுவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட விருப்பம் தான் மெயினாக. அது மட்டும் நல்லா ஒரு ஹெல்த்தியான டயட் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க, ஸோ நல்லா கொஞ்சம் நோ கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு ஆக்சுவலாக போகலாம். ஏன்னா இது மூலமாக நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம ஈஸியாகவே சாப்பிட்லாம். பட் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் எல்லாருக்குமே ஒரு போரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நம்ம இந்த பேஸ்ட்ரி ஆட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட்ரியோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ்ட்ரி ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை நான் இதில் பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் நான் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். ஸ்டஃபிங்க்கு இங்கிலீஷ் மாதிரி பண்ணுறதுனால நான் வெறும் பெப்பரும் அது கூட உப்பு 2 தான் போட போகிறேன். பட் இதையே நீங்கள் கொஞ்சம் இந்தியன் வெர்ஷனாக ஆக்கணும்னா கொஞ்சம் கறித்தூள் ஏதாவது, அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா தூள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெரைட்டியாக டேஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஸோ ஆலிவ் ஆயில் போட்டு நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஒன்றா போட்டு நல்லா வதக்கலாம். முதல்ல ஹார்டான காயெல்லாம் போடலாம். ஸோ உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அதை போட போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கோட ஸ்வீட் பொட்டேட்டோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான பையிலலாம் நிறையவே அவங்க சேர்த்துப்பாங்க. நிறைய கேசரோல் டிஷ்லலாம் நல்லா சேர்த்துப்பாங்க. நம்ம ஊர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இங்கே பார்க்குறச்சே கொஞ்சம் நல்லா ஹார்டாக கேரட் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ கேரட்டும் போட்டுக்கலாம். இது கூடவே புதினா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இப்போயே போட்டுறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக மஷ்ரூம் போடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடுற காய், அதனால் கடைசியாக போட்டுப்போம். ஸோ இதையும் போட்டு நம்ம வதக்கலாம். இது கூடவே உப்பு, மிளகுத்தூள் அதுவும் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். அது கூடவே மிளகுத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டால் நல்லா இது மாதிரி இருக்கும். இது வேகணும்னு இல்லை, நம்ம நல்லா அவனில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அவன்லேயே நல்லா குக் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் அப்புறம் பார்க்க போகிறோம். 50 மினிட்ஸில் அவனில் 1 ஹவர் கூட ஆகலாம். அதனால் அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் நம்ம இப்போ வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கி எடுத்தால் போதும் நம்ம. ஸோ இது முழுசாக உருளைக்கிழங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கேன் அப்படி. உங்களுக்கு ஒரு வேளை நல்லா உள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங்காக இருக்கணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசிச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பேஸ்ட்ரி யூஸ் பண்ண போகிறோம்.
நான் வந்து இன்றைக்கி ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக பஃப் பேஸ்ட்ரின்னு விற்றா அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பேஸ்ட்ரி ஷீட்டும் யூஸ் பண்ணலாம் நம்ம. இது வந்து ரோல் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக அது நல்லா ஓப்பன் பண்ண வரும், கிழியாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷீட் வந்துடுச்சு. இந்த ஷீட்டு தான் வந்து நம்ம இதில் போட போகிறோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். லேசாக மாவு போட்டு நம்ம ரோலிங் பின்னில் இன்னும் கொஞ்சம் மெலிசாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி எடுக்க வரும். நம்ம எந்த டிஷ்ஷில் வந்து நம்ம பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா உள்ளே இது மாதிரி அமுக்கி கொடுத்துக்கலாம், நல்லா ஒரு லேயர். ஸோ இதை உள்ளே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி அமுக்கி விட்டுருங்க. இது ஒரு டைப் இந்த மாதிரி பை பண்ணுவாங்க. ஸோ சில வந்து நமக்கு பை அடியில் நிறைய பேஸ்ட்ரி வேண்டாம், நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த லேயரில் வந்து உள்ளே வந்து பேஸ்ட்ரி கொடுக்காம டேரெக்டாகவே அதில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நான் இதில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சுற்றி நல்லா நம்ம லேயர்ஸ் ஊட்டிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அடியில் லேசாக வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே வந்து சாப்பிட்லாம், சர்வ் பண்ணலாம். ஸோ இப்படி ரெடி ஆகிடுது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே போட போகிறோம். நல்லா ஃபுல்லாக நிரம்புற வரைக்கும் ஓரளவுக்கு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஷீட் வந்து நம்ம மூட போகிறோம். ஸோ இதை அப்படியே வந்து நல்லா தேய்ச்சிட்டு மூடிடுங்க. சைடில் வர்றதுலாம் ரொம்ப கீழே வரைக்கும் போகாமல் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஓரளவுக்கு மடித்து விட்டுடலாம். அதுவும் நம்ம பாட் வந்து நல்லா சீல்டாக இருக்கணும். ஸோ நல்லா சீல் பண்ணிக்காங்க. ஏர் எஸ்கேப் ஆகாமல் நல்லா இப்படி சீலாக இருக்கணும். ஃபுல்லாக எங்கேயுமே ஓட்டை இல்லாமல் இருக்கணும் நல்லா. ஸோ இப்படி நல்லா ஃபுல்லாக சுற்றி சீல் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு அந்த ஸ்டீமில் வந்து ரொம்ப கொதிக்கும் போது ஆவி கொஞ்சம் வெளியே போகணும். அதனால தான் வந்து எப்பவுமே பையில் வந்து சென்டரில் கொஞ்சம் கீழ்ச்சி விடுவாங்க. ஸோ லேசாக இந்த மாதிரி இங்கே கொஞ்சோன்னு ஒரு ஓட்டை போட்டுரும் நம்ம. அப்போ தான் ஸ்டீம் எஸ்கேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி லேசாக ஓட்டை போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம ஃபுல்லாக அழகாக சீல் பண்ணிட்டோம் நம்ம இதை. ஸோ இந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம ஏதாவது மேலே கூட லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம நல்லா டெக்கரேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட்டர்ஸ்லாம் இருக்கும், குக்கி கட்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அது மாதிரிலாம் கூட கிடைக்கும். இல்லைனா பிஸ்கட் கட்டர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெறும் சும்மாவே கத்தியை வச்சே லேசாக நம்ம வந்து நம்மளே ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி ஒரு லீஃப் மாதிரி இப்படி டைமண்ட் ஷேப்பில் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா சும்மா அதுக்குள்ளே இப்படி பீன்ஸ் மாதிரி இது நம்ம விருப்பம் தான். பசங்க வச்சு நம்ம பசங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ஷேப் பண்ண சொல்லிவிட்டு அதில் கூட ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லீஃப் மாதிரி இல்லைன்னா ஹார்ட் மாதிரி ரவுண்டு மாதிரி சர்க்கிள் மாதிரி ஸோ எது வேணால் போட்டுட்டு ஸோ நம்ம அந்த லீஃபையும் வந்து மேலே அழகாக ஓட்டலாம். அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் அடியில் நிறைய பேஸ்ட்ரி போடல. நிறைய பேருக்கு ரொம்ப பேஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஹெல்த்தி ஆப்ஷன் தான் இது. ஸோ நிறைய அடியில் பேஸ்ட்ரி போடாமல் சும்மா நம்ம வந்து மெயினாக வெஜிடபிள்ஸ் தான் போட போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃபேமிலி டின்னராக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா டிவைட் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். அதனால் இந்த மாதிரி பெரிய டிஷ்ஷஸில் காமனாக பண்ணால் எல்லாருக்கும் ஃபேமிலி ஃபுல்லாக நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டேட்டோ வேணால் நம்ம மேஷ் பண்ணி விடலாம் நல்லா. இல்லைன்னா முழுசாகவே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா ஃபுல் பண்ண அப்புறமா இந்த மாதிரி பெரிய ஷீட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா இதில் மூடிடலாம். இந்த மாதிரி மூடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இது மாதிரி லேசாக அமுக்கிட்டு இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வச்சு நல்லா எக்ஸ்ட்ராவாக மூடிக்கலாம். பெரிய பாத்திரத்துனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து போய் சுற்றி வச்சிடலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும், டிசைன் நல்லாவும் சீல் ஆகும். சீல் ஹேண்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா சீல் பண்ணிக்கலாம். சுற்றி சீல் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிப் இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி டிசைன் ஏதாவது பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி சீல்லாம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்ரியை வந்து முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நல்லா ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஷேப் ஏதாவது கட் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி ஹார்ட் ஒட்டிக்கலாம். இன்னொரு ஹார்ட் அந்த பக்கம் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு ரொமான்டிக் மீல் மாதிரி இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணுறதுக்கு சும்மா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீம் எஸ்கேப் ஆகிறதுக்கு லேசாக நம்ம வந்து சென்டரில் கொஞ்சம் கட் பண்ண தான் போகிறோம். ரொம்ப பெரிய ஹோல் போடாதீங்க, லேசாக போடுங்க. ஸோ நம்மளுடைய டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டெப் இருக்குது, என்னென்னா மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு லேசாக அந்த ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி வரும். அது போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் பண்ணிடுறேன். லேசாக அது கிழியாத அளவுக்கு மெதுவாக எடுங்க பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னென்னா யூஸ்வலாக பேஸ்ட் எல்லாமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறதுக்கு நல்லா எக் ஒயிட் வந்து நல்லா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வேணால் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நல்லா எக் ஒயிட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது ஒரு நல்லா ஒரு ப்ரஷில் போட்டுட்டு இப்படி நல்லா ஃபுல்லாக பேஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தேய்ச்சிடலாம் நல்லா. ஸோ இதுலேயும் அப்படி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மேலே வந்து அது லேசாக ஈரமாக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு கொஞ்சம் சோம்பு லேசாக அப்படி தூவி விடலாம். அது கூட வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ் கூட போடுவாங்க. இங்கே மெயினாக இங்கிலீஷ் ஹர்ப்ஸ்னால் வந்து பார்ஸ்லி, அதெல்லாம் ரோஸ்மேரி அதெல்லாம் போடுவாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பார்ஸ்லி தூள் வச்சுருக்கேன், அதுவும் போடலாம். லேசாக நான் அப்படி சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நல்லா ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் போடும்போது நல்லா காம்போட கூட போடுவாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய டிஷ் ரெடி ஆகிடுத்து. நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். அவன் வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணுறதுனா ஒன்றுமே உள்ளே வைக்காமல் கொஞ்சம் நல்லா அந்த டெம்பரேச்சருக்கு நல்லா கொதிக்க விடுறது, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸ் இல்லைனா வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட் அதில் வச்சுட்டு நம்ம 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு 50 மினிட்ஸ் to 1 hour ஆகும் உங்கள் அவன் பொறுத்து. அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஆகிடுச்சு, நம்ம வந்து அவன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய பைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் நம்ம வந்து இதை சாப்பிட முடியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த பை வந்து நல்லா நம்ம இது மாதிரி இண்டிவிஜுவலாக டிஷ்ஷில் பண்ணுறதுனால நம்ம ஒருத்தருக்கு இது மாதிரி சர்வ் பண்ணலாம் அழகாக. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நம்ம இது எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக வரும், நல்லா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின் டிஷ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே லேயர்ஸ் இருக்குது, உள்ளே வந்து நல்லா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பை வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக சாப்பிட்ற சாம்பார் சாதம் பொரியல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு மெயினாக ஒரு உள்ள ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேஸ்ட்ரியோட சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பசங்களும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்மளே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக உள்ள ஸ்டஃபிங் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இந்த டிஷ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.